Cynthia from Gates 2024. அடுத்து டேட்டா வேர்ஹவுசிங்ன்றது வந்து இட்ஸ் பிஸ்னஸ் மெத்தட். இது வந்து என்னன்னா மெயின் கான்செப்ட் என்னன்னா நிறைய இடத்துல நிறைய சோர்சஸ்லேருந்து டேட்டாவை வந்து என்ன பண்ணுறது நிறைய சோர்சஸ் கேதர் பண்ணி ஒரு இடத்துல போய் சேவ் பண்ணி வைக்கும். அதுதான் டேட்டா வேர்ஹவுசிங்கோட மெயின் கான்செப்ட். ஓகேவா? இதில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். பிஸ்னஸ் மெட்டா டேட்டா கண்டென்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் தட் கிவ்ஸ் யூசர்ஸ் and easy to understand perceptive of an information stored in the data warehouse. எப்படி வந்து ஒரு டீச்சர்ஸ் வந்துட்டு நிறைய சோர்சஸ்ல இருந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி எது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்லா புரிய வைக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டேட்டாவை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோமோ, அதே மாதிரி தான் டேட்டா வேர்ஹவுசிங்கிறது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய இடத்துல இருந்து மெட்டா டேட்டா எடுத்து அதில் வந்து எது நல்லா இருக்கோ அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அது ஃபியூச்சருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். Features of data warehouse from another data repository includes time variant, integrated, subject oriented and non-volatile data. அடுத்து டிபிஎஸ்ன்றது என்னன்னா டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். இது வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகேவா? டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் எப்படி எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ப்ராசஸ்லாம் நடக்குது அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம டெய்லி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரீட்ரையர் டேட்டா வேர்ஹவுசிங் அப்படின்னா once creating the data mart will keep on being updated from the data warehousing and periodic. ஒரு டைம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம அப்டேட் பண்ணும்போது மாறிட்டே இருக்கும். அடுத்தது ரெஃப்ரெஷிங் டேட்டா வேர்ஹவுசிங். ரெஃப்ரெஷிங் டேட்டா வேர்ஹவுசிங்ன்றது என்னன்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஃபார் மேனேஜிங் டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்டேட்டிங் ஆஃப் டேட்டா சோர்ஸ் அண்ட் ரிலேட்டட் டேட்டா வேர்ஹவுஸ் ஆப்ஜெக்ட். அதாவது ரெஃப்ரெஷ், அதாவது நம்ம ஒன்று ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சேவ் பண்ண முடியல. ஸோ எல்லா டேட்டாஸும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டே இருக்கும்ல, அதுதான் ரெஃப்ரெஷிங். ஓகேவா? அப்டேட்ஸ் டு டைமென்ஷன் டேட்டா மே அப்பர் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் தேன் த ஃபேக்ட் டேபிள். The data warehouse administrator has more control over the load time lag than the valid time lag. Load time தான் அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பார்ப்பாங்க, வேலிட் டைம் லேகை விட. டேட்டா ஸ்க்ரப்பிங் அப்படின்றது வந்து ஒரு டேட்டா வந்து டேட்டா வேர்ஹவுஸ்குள்ளே மூவ் பண்ணுறதுக்குள்ள அதோட குவாலிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணுவோம். ஆக்டிவ் டேட்டா வேர்ஹவுசிங்ன்றது இதில் ஆர்கிடெக்சரில் என்ன இருக்கும்னா ஒரு டேட்டா மார்ட் இருக்கும், அப்புறம் நிறைய டேட்டா கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் நியூமரஸ் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ், அப்புறம் நியர் ரியல் டைம் அப்டேட்ஸ். இதெல்லாம் தான் ஆக்டிவ் டேட்டா வேர்ஹவுசிங்கோட ஆர்கிடெக்சர். அடுத்து ஓஎல்ஏபி, ஓஎல்டிபின்னு ரெண்டு இருக்குது. ஓஎல்ஏபி அப்படின்னா ஆன்லைன் அனாலிட்டிக்கல் ப்ராசஸிங். அனாலிட்டிக்கல் ப்ராசஸிங் அப்படின்னா என்னென்னா இட் ஹாஸ் அ கேபபிலிட்டி டு அனலைஸ் டேட்டா பேஸை. நம்ம அனலைஸ் பண்ணுறது தான், டேட்டா பேஸை அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் டைமில் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணணும். இதில் வந்து அனலைஸ் ஒர்க் மட்டும்தான் பண்ணுமே தவிர எந்த ப்ராசஸிங் ஒர்க்கும் பண்ணாது. இது டிரான்சாக்ஷன் டேட்டாஸை ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? இது வந்து அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்டோரேஜ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 GB to 1 TB டிபி. ஓகேவா? இட் கேன் ஆக்சஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இதில் ரோல் அப்பு, ட்ரில் டவுனு, ஸ்லைஸு, டைஸு எல்லா ஆப்ரேட்டர்ஸும் இன்க்ளூட் ஆகுமே தவிர ட்ரில் ஃபார்வர்ட் ஆப்ரேட்டர் மட்டும் இதில் வந்து ஒர்க் ஆகாது. அப்புறம் ஓஎல்டிபின்றது வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். இதில் வந்து டிரான்சாக்ஷன் ஓரியன்டான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். இது வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி டிரான்சாக்ட் ஆகுது அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரீவ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இது எல்லாமே இவங்க மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிளாப் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா மூவிஸு இல்லை இமேஜ் ஃபைல்ஸ் வந்து டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக பிளாப்ன்றது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எஃப்எஸ் இமேஜ் அப்படின்றது வந்து ஃபைல் இன் நேம் நோட் விச் ஸ்டோர்ஸ் இன்ஃபர்மேஷன் மேப்பிங் த டிஸ்க் பிளாக் லொக்கேஷன் வித் த ஃபைல் நேம். டிஸ்க் பிளாக் லொக்கேஷன் ஃபைல் நேமோட நம்ம வந்து மேப் பண்ணுறது எஃப்எஸ் இமேஜ். ஹடூப்ன்றது வந்து இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு கான்செப்ட். அது என்ன அப்படின்னா இட்ஸ் அ மெயின் ஃபங்க்ஷன் நீட் டு பி ஓவர் ரிட்டன் அக்கார்டிங் டு அவர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் மேப் அண்ட் ரெடியூஸ்டு. நம்ம எப்படி நமக்கு வந்து அது நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணி அதை மேப் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணிப்போம். இந்த ஸ்லேவ் மோடுன்னு இருக்குது. ஸ்லேவ் மோட் அண்ட் ஹடூப் வந்து இட்ஸ் கால்ட் அஸ் டேட்டா நோடு. ஆத்தரைசேஷன்னாலே தெரியும் நமக்கு வந்து நம்ம ப்ரிவிலேஜ் கொடுக்கறது. B2C இது வந்து டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. B2Cனா பிஸ்னஸ் டு காமர்ஸ்.
ஓகேவா? ஸோ எப்படி அது எது எது வந்துட்டு கிரெடிட் கார்ட் பேமெண்ட் அண்ட் கேஷ் கேஷ் ஆர் வெரி சூட்டபிள் ஃபார் பி2சி. அதாவது Amazon.comன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பிஸ்னஸ்லேருந்து கஸ்டமர்ஸ்க்கு எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் பி2சி. ஸோ கஸ்டமர்ஸ் டு பிஸ்னஸ், அதாவது நீ பிஸ்னஸ் விச் அலவ்ஸ் கஸ்டமர்ஸ் டு செலக்ட் தேர் ஓன் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ராடக்ட்ஸ். இந்த பிளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தெரியாது, கஸ்டமர்ஸ் டு பிஸ்னஸ். அடுத்தது இது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் வித் டேட்டா ஐட்டம்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இனிஷியலைஸ் டு 0. இப்போ வந்து T1 வந்து என்ன பண்ணுது, எக்ஸ் ரீட் பண்ணுது, ஒய் ரீட் பண்ணுது. இப்போ எக்ஸ் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1. அப்புறம் என்ன பண்ணுது, ஒய் ரைட் பண்ணிடுது, ஒய்யை ரைட் பண்ணிடுது. அதுக்கு அடுத்தது பாருங்க, அதுக்கப்புறம் ரீட் பண்ணுது, ஒய்யை ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸை வந்து ரைட் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கா. ஸோ அது வந்துட்டு இதில் வந்து எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இருக்காது. அதனால த ஷெட்யூல் தட் இஸ் நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். அடுத்தது கன்சிடர் த எக்ஸ்பிரஷன் T belongs to instruction and for all S belongs to department. T department ID is equal to S department ID. Variable T and S என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ T பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரீ வேரியபிள். எஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட் வேரியபிள். எஸ் வந்து இட்ஸ் பவுண்டட் டு டிபார்ட்மெண்ட். டி வந்து இன்ஸ்ட்ரக்டர், ஒரு இன்ஸ்ட்ரக்டர், ஃப்ரீ வேரியபிள். எஸ் வந்துட்டு பிலாங்ஸ் டு டிபார்ட்மெண்ட்ன்ற டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இருக்கும்ல. ஸோ அது வந்துட்டு பவுண்டட் வேரியபிள்ஸ். த மெட்டீரியலைசேஷன் அப்ரோச் ஆஃப் query evaluation includes பை சிக்மா அண்ட் இன்ஃபினிட்டி. ரிலேஷன் ஸ்கீமா அப்படின்னா டிஸ்கிரைப் செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ், அதாவது காலம், ஹெட், ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறது ரிலேஷன் ஸ்கீமா. சிம்பிள் டேபிள்னா என்ட்ரிஸ் must be retained by the relocatable machine code file for each data location or instruction label that is referred to externally. ஓகே, இதுதான் சிம்பிள் டேபிள்னாலே தெரியும். நம்ம சிம்பிள்ஸை எல்லாத்தையுமே நம்ம வந்து சிம்பிள் டேபிளில் இருக்கிற எல்லா டேபிள்ஸையும் வந்து நம்ம இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து இந்த டேபிளில் வந்து நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே வருவோம். அது சிம்பிள் டேபிள். அடுத்தது டோக்கன்ஸ், அதாவது டோக்கன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம போடுவோம். டோக்கன்ஸ் அசோசியேட்டட் attribute values for Fortran statements are E is equal to M into C power 2. இதுதான் அதோட ஃபார்முலா. டபுள் ஸ்டார்னால எக்ஸ்போனென்ஷியல். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஈக்குவல் டுன்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், இன்டூன்றது மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், டபுள் ஸ்டார்ன்றது எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர். ஓகேவா? டேட்டா அடாப்டர். ஓகேவா? இட் ஹேஸ் அ மெத்தட் கால் fill of which queries a database and initialize the database with the result. அதான் டேட்டா அடாப்டர் ஆப்ஜெக்ட். fill of மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேவா? whether a payment can be carried out without the involvement of the third party such as bank. We initiate content free question communication between the developer and the customer. டெவலப்பருக்கும் கஸ்டமருக்கும் தான் ஃப்ரீ கொஷின் கம்யூனிகேஷன் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ப்ராசஸ் கிளாஸ்ன்றது இட் இஸ் அ கிளாஸ் தட் இம்ப்ளிமெண்ட்ஸ் லோ லெவல் பிஸ்னஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் required to fully manage the domain business domain class. sys அப்படின்னா sysன்றது வந்து சிஸ்டம். இட் இஸ் அ ஓனர் ஆஃப் த டியூவல் டேபிள் இன் SQL. adoன்றது வந்து ADOன்றது ஆக்டிவஸ் டேட்டா ஆப்ஜெக்ட். ஈஸி டு யூஸ் அண்ட் எக்ஸ்டென்சிபிள் டெக்னாலஜி ஃபார் ஆடிங் த டேட்டாபேஸ் ஆக்சஸ் டு வெப் பேஜ். ஓகேவா? வெப் பேஜில் வந்து நம்ம டேட்டாபேஸ் ஆக்சஸ் நம்ம யூஸ் பண்ணுறது தான். இது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம OLEDBன்ற கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். Okay, NP, the class NP is a set of all the decision problem that has a polynomial time algorithm that can verify the potential solution. இது வந்து P and NP language இருக்கும். இது வந்து எதுக்கெல்லாம் க்ளோஸ்னா யூனியன், இன்டர்செக்ஷன், clean, இது வந்து KLENE, clean, closure and concatenation. And P is the closed under complement, while closure of NP under complement. ஓகேவா? பி வந்து காம்ப்ளிமெண்ட்டுக்கு க்ளோஷர் இருக்கும், என்பி வந்து காம்ப்ளிமெண்ட்டுக்கு. அடுத்தது என்டர்பிரைஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேர்ஹவுஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அடுத்தது டேட்டா மார்ட் அப்படின்னா டேட்டா தட் இஸ் ஆஃப் வேல்யூ டு வேர்ஹவுஸ் ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் யூசர் வந்து வேல்யூ பண்ணுறது. வர்ச்சுவல்னா வியூ பண்ணுறது, செட் ஆஃப் வியூஸ் ஓவர் ஆப்ரேஷனல் டேட்டாபேஸ். ஃபேட் அப்படின்றது ஃபைல் அலோகேஷன் டேபிள்.
ஓகேவா? ஆப்பரேஷன் சிஸ்டம் கீப்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபைல்ஸ் இன் த டேபிள் எப்படி அலோகேட் பண்ணுறாங்க. பிக் இண்டியன், ஸ்மால் இண்டியன்றது வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்ன்றதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது. அமேசான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வர் வந்துட்டு சர்வீஸ் வந்து அலோஸ் யூ டு கிரியேட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் MySQL database to support your website. இண்டெக்ஸ் என்ட்ரி, இண்டெக்ஸ் என்ட்ரினாலே நம்ம சர்ச் கீ வேல்யூஸ் வச்சு நம்ம வந்து பேர் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் வந்துட்டு மேப் பண்ணுறது தான். அடுத்தது டிரான்சாக்ஷன் லாக் தட் இஸ் ரிக்வயர்ட் டு சேவ் பீரியாடிக்கலி ஃபார் ரிப்பேர், பேக்கப், டேமேஜ் ஸ்டோரேஜ் குரூப்ஸ், இதெல்லாம் பண்ணுறது டிரான்சாக்ஷன் லாக்னாலே ஒரு பேக்கப் தான். ஓகேவா? ஆரக்கிள் வந்து இட்ஸ் ஒர்க் ஃப்ளோ. ஆரக்கிள் ஒர்க் ஃப்ளோ காம்பனண்ட் ஆஃப் ஆரக்கிள் EBS ஸ்பெஷலைஸ் பிஸ்னஸ் ப்ராசஸ் பேஸ்ட் இன்டகிரேஷன். இதில் வந்து பேட்ச் மேனேஜ்மெண்ட்டு, அப்ரூவல் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு 2 இருக்குது. பேட்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மேனேஜ் ஃபங்க்ஷனாலிட்டி, ஆட்டோமேட்ஸ் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ஆல் ஆரக்கிள் டெலிவர்ட் பேட்சஸ் அண்ட் கஸ்டமரைசேஷன் யூஸிங் பேட்ச் மேனேஜர். அப்ரூவல்னால் அவங்க அப்ரூவ் கொடுக்குறாங்கல்ல, அதுதான். Okay, multi-level hierarchical approval process for change management in Oracle EBS includes defining an approval hierarchy, அப்புறம் ஃபாலோ பண்ணுறது, இந்த ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் வியூவர், அப்ரூவர், ரிஜெக்ட், சேஞ்ச் ரெக்வஸ்ட், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது. இதுதான் அதோட ஹைராரிக்கி அப்ரூவல் ப்ராசஸ். ரெக்வஸ்ட் ஃபார் கோட் RFQ, அதில் வந்து 2 இருக்குது. புக் RFQ, இன்னொன்று வந்து BID RFQ. Book RFQ-na when the items to be procured at high volume. BID RFQ-na when the procurement of the item will also include other costs like transportation. அதாவது ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் ஐட்டம் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணாமல் மற்ற காஸ்ட்யூம், இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன், மற்ற எல்லா காஸ்ட்யூம் பற்றி சொல்கிறது BID RFQ. ஓகேவா? அடுத்தது டிஸ்க்ரீட்டைசேஷன். the process of transferring continuous function, அதாவது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை டிஸ்க்ரீட் கவுண்டர் பார்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் டிஸ்க்ரீட்டைசேஷன். இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து என்ட்ரோபி பேஸ்ட் டிஸ்க்ரீட்டைசேஷன். இது வந்து சூப்பர்வைஸ்ட் டேட்டா டிஸ்க்ரீட்டேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டிஸ்க்ரீட்டைசேஷன் டெக்னிக்கில் இப்போ டிஸ்க்ரீட்டேஷன் டெக்னிக் யூஸ் கிளாஸ் இன்ஃபர்மேஷன், தென் it is a supervised discretization அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்னோஃப்ளாக் ஸ்கீமா. ஓகே, இது வந்து மல்டி டைமென்ஷனல் டேட்டா மாடல் தட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டார் ஸ்கீமா. இதில் ஒரு டேபிளை வந்து சப் டைமென்ஷன்ஸாக ப்ரோக் பண்ணிவிட்டு ஸ்னோஃப்ளேக் மாதிரி நம்ம கொண்டு வருவோம். ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரும். இது மெயினாக OLAPயில் தான் யூஸ் பண்ணுவோம், அனாலிட்டிக்கல் ப்ராசஸிங்கில் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃப்ளாட்டு, டைமென்ஷனல், ஹெல்ப்பர் டைப் ஆஃப் டேபிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது ஃபேக்ட் டேபிளில் வந்து இது கம்ப்ளீட்டாக நார்மலைஸ்டாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு மல்டிபிள் ஃபேக்ட் டேபிள்ஸ் கண்டெயின் ஃபேக்ட் கான்ஸ்டலேஷன்னா இது நம்ம ஸ்டார் கான்ஸ்டலேஷனில் சொல்லுவோம்ல, நமக்கு வந்து யூனிவர்ஸில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது, ஸ்டார்ஸ் கான்ஸ்டலேஷன் சொல்கிறோம். நிறைய டேபிள்ஸ் இருக்குது, அது ஃபேக்ட் கான்ஸ்டலேஷன் சொல்கிறோம். இந்த ஸ்டார் ஸ்கீமா டேட்டா மாடல், the data warehouse contains large central table called fact table. அடுத்தது டேட்டா மைனிங்கிறது it refers to analyzing large database to find the useful tables. It involves knowledge extraction, data archaeology, data exploration, but not data transformation. The goal is to main goal என்னன்னா it is used to explain some observed event or இது conditions. ஓகேவா? டேட்டா மைனிங்ன்றதுனால அனலைஸ் பண்ணுறது, லார்ஜ் டேட்டாபேஸ் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து யூஸ்ஃபுல் பேட்டர்ன்ஸ் நம்ம இருக்குது. டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றதுல வந்து நிறைய டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது. ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் த டேட்டா, ஒரு டேட்டா வந்துட்டு சம்ரைஸ் லெவலில் மாற்றி கொடுக்குறது டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் வந்து மேக்ஸ் நார்மலைசேஷன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் ரிசர்ச்சில் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்திங் யூஸ் பண்ணலாம், அக்ரிகேஷனை கம்பைன் பண்ணுறது, ஜெனரலைசேஷன்னா லோ லெவலில் இருந்துட்டு ஹை லெவல் கான்செப்ட் கொண்டு வருது. அதுக்கப்புறம் நார்மலைசேஷன்ன்றது வந்துட்டு அனாமலி ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது. அடுத்தது ஆட்ரிபியூட்டை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஃபீச்சரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? அடுத்தது KDD அப்படின்னா நாலேஜ் டிஸ்கவரி.
நாலேஜ் டேட்டா டிஸ்கவரி. இது வந்து ஒன் ஆஃப் த டேட்டா மைனிங்ல ஒன் ஆஃப் த டெக்னிக். இந்த என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா க்ளீன் பண்ணுவோம், அதாவது நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவோம். அப்புறம் இன்டகிரேட் பண்ணுவோம், மல்டிபிள் டேட்டா சோர்ஸோட நம்ம கம்பைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டேட்டாவை செலக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எசென்ஷியல் பேட்டர்ன்ஸ் வந்து எடுக்கணும் டேட்டா மைனிங்கில். அப்புறம் பேட்டர்னை வந்து இவால்வேட் பண்ணி அப்புறம் நாலேஜ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணுறோம். அதுதான் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் நாலேஜ் டிஸ்கவரி. டென்சிட்டி பேஸ்ட் அப்ரோச் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபி ஸ்கேனும் ஆப்டிக்ஸு, அது ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க, ரெண்டு ஆப்டிமைசேஷனும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பர்ச்ன்றது வந்து ஒன் ஆஃப் த கிளஸ்டரிங் அல்காரிதம். இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, பேலன்ஸ்ட் ஐட்ரேட்டிவ் டிடக்ஷன் அண்ட் கிளஸ்டரிங் யூசிங் ஹைரார்கிஸ். ஏ ப்ரையாரி அல்காரிதம், இது வந்து பிக் டேட்டா அனாலிசிஸில் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, ஃபைண்ட் த ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம் செட் which is effect intensive both with space and time. ஓகேவா. அப்புறம் ஹரிசாண்டல் பேரலிசம், இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் மீன்ஸ் தட் த டேட்டாபேஸ் இஸ் பார்ட்டிஷன் அக்ராஸ் மல்டிபிள் டிஸ்க் and parallel processing occurs within the specific task that is performed concurrently on different process against a different set of data. Partition பண்ணி parallel ப்ராசஸும் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து கன்கரண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் இதோட ஒர்க், ஹரிசாண்டல் பேரலிசம். டைப் 4 ஜேடிபிசி டிரைவர், இது வந்து மெயினாக ஜாவா சாக்கெட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. பாக்ஸ் அண்ட் விஸ்கர் பிளாட்ன்றது வந்து இது ஒன் ஆஃப் த பிளாக்ஸ் பிளாட்டு. இது வந்து 5 நம்பர் சம்மரி ஆஃப் செட் ஆஃப் டேட்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்னென்னா, மினிமம் ஃபஸ்ட் குவார்ட்டில் பண்ணும், அப்புறம் மீடியன் சென்டர் பார்ட்டு, அப்புறம் தேர்டு குவார்ட்டில், அப்புறம் மேக்ஸிமம். இதை தான் 5 நம்பர் சம்மரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன் நியூரல் நெட்ஒர்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நெட்ஒர்க் கெப்பாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் அ நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் தட் கேன் பி ஸ்டோர்ட் அண்ட் recalled in a network. Iterative process, iterative-நாலே process in which the cursor advances to the next row in the active set wherever a fetch command is executed. Fetchனாலே என்னது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. இதில் தான் fetch command வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ.